ஒரு அருமையான செய்தி, சுட சுட செய்தி. தம்பி விஜய் எங்கு போட்டியிட்டாலும் அவரை எதிர்த்து போட்டியிட நான் தயார். யாரு யாரு ஒரு பவர் ஸ்டார். நல்ல வேலை, பவர் ஸ்டாராக போயிட்டார், புவர் ஸ்டார் எல்லாம் போயிட்டார். 70-80 வருஷ காலமாக கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க, பல முறை ஆட்சியும் பண்ணியிருக்காங்க. அந்த கட்சிகள் கூட இல்லை இன்னைக்கு இவர் 17% ஓட்டு சதவீதம் இருப்பதாக பத்திரிகையில் ஒரு தவறான கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க. 70-80% கட்சி இது வரைக்கும் ஆண்ட கட்சி, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்ட கட்சி கூட அந்த லிஸ்ட்டில் ரொம்ப தள்ளியிருக்காங்க. இதெல்லாம் விஜயை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக செய்கிறாங்களா, இல்லை வேற எது பின்னணி என்ன இருக்குன்னு இல்லை அண்ணே. அப்படி ஒரு சூழ்நிலை ஒருவேளை இருந்தா அது மட்டும் இல்லைண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் மேல ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வச்சிருக்காங்க. அது என்ன விமர்சனம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. தெரியாது, கேட்டுக்கங்க. அவரு இந்த ஐடில வேலை பார்க்குறாங்க பாருங்க, அவங்கள மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் நடத்துறாருன்னு சொல்லி மிகப்பெரிய விமர்சனம் ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன ரீசன் கேளுங்க. கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல மிஞ்சி போனா 3 மீட்டிங் போட்டிருப்பாரு. இவர் வெளியில தலையும் காட்டல. கேட்டா ஜனநாயகன் வரட்டும்னு சொல்றாரு. ஜனநாயகம் வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ண போறாரு? இந்த மாதிரி விமர்சனம்லாம் நிறைய வைக்கிறாங்க. ஆனாலும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு 3 மீட்டிங் போட்டு இன்னும் சுற்று வட்டாரத்துல எல்லா இடங்கள்லயுமே இவரோட ஆட்களை யாரையுமே பதவியில் இன்னும் உட்கார வைக்கல. அப்படி இருக்கும் பொழுது இவர் எப்படி 17% ஓட்டு வாங்குவாரு? அதுக்கு நீங்க தான் சொல்லணும். அப்போ பவர் ஸ்டார் எதிர்த்து போட்டிடலாம். ஏன்னா இவர் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் எந்த ஒரு இது இல்லாம 17% ஓட்டு இருக்குன்னா பவர் ஸ்டார் ரொம்ப வருஷமாவே ஆமா 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 இவரு 17% ஓட்டு வாங்குறதா இருந்தா இவருக்கு சரியான போட்டி பவர் ஸ்டார் தான்.